ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியத்திற்கு சொந்தமானது இந்த பகுதி. அது சிதம்பரம் கோயிலாக இருக்கின்றலாம், அல்லது சுற்றி இருக்கின்ற ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயில்களாக இருக்கலாம். ஆன்மீக சுற்றுலாவிற்கு அதிகமான வாய்ப்புகளை பெற்றிருக்கக்கூடிய இந்த தொகுதிக்கு ஒரு எம்பி எப்படி கிடைச்சிருக்காருன்னு கேட்டா, கோயிலை இடிப்பேன், கோயிலுக்கு எதிரா பேசுறது, ஹிந்து மதத்துக்கு எதிரா பேசுறது, இதை முழு நேர தொழிலாக வைத்திருக்கிறவர் இங்க ஆன்மீக சுற்றுலாவை வளர்த்து எப்படி இந்த பகுதியினுடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் யோசிச்சு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய மரபு சார்ந்த விஷயங்களை, பாரம்பரிய பண்பாடு சார்ந்த விஷயங்களை எல்லாம் சுற்றுலா வாயிலாக உலகத்திற்கு எடுத்து சென்று அதன் வாயிலாக இந்த பகுதி மக்களுக்கு, அது டிராவல்ஸ் நடத்துறவங்களா இருக்கலாம், ஒரு ஹோட்டல் நடத்துறவங்களா இருக்கலாம், டூரிஸ்ட் கைடா இருக்கலாம், எத்தனையோ வேலை வாய்ப்புகள் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கொடுக்க முடியும். ஆனால் ஹிந்து மத எதிர்ப்பு, ஹிந்து கோயில்களுக்கு எதிர்ப்பு, ஹிந்து மதத்திற்கு எதிர்ப்பு என்று இருக்கக்கூடிய ஒரு எம்பியால் இந்த பகுதியில் இருக்கிற கோயில்களை எல்லாம் வைத்து இந்த பகுதி மக்களுக்கு எப்படி முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும்? தங்களுடைய சித்தாந்தத்தை பேசுவதற்கான எம்பி அல்ல, இந்த சிதம்பரம் தொகுதி மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான எம்பி தான் இப்போது அவசியப்படுகிறார்.